எதற்காக ஆராய்ச்சி பண்ணி அடித்தாய்? யாருக்கு என்ன ஆபத்து? எனக்கு ஆபத்தா? எனது நாட்டிலே எனது ஆட்சியிலே எனக்கு ஆபத்தா? தளபதி கேட்டாயா இந்த விந்தையை? விந்தை மாத்திரமில்லை மகாராஜா, விசித்திரமாகவும் இருக்கிறது. தர்மராஜா, என்ன சமாசாரம்? எதிரிகள் யாராவது படையெடுத்து வருகிறார்களா? இல்லைங்க, எங்க அப்பா உங்களை பைத்தியம்னு சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுக்க ஏற்பாடு செஞ்சிருக்காரு. தயவு செஞ்சு நீங்க லதாவை கூட்டிட்டு எங்கேயாவது ஓடி போயிடுங்க. என்ன வார்த்தை சொன்னாய்? வீரத்தின் பிறப்பிடம், தர்மத்தின் இருப்பிடம், சிவகாமி பெற்ற செல்வனின் சிஷ்யனை பார்த்து ஓடு என்றா சொன்னாய்? என் எதிரிகளை நான் சந்திக்க வேண்டிய இடத்தில் சந்திக்கிறேன். எங்கே என் இது வாழ்? மகாராஜா, தங்களை காண காவல்துறையினர் வந்திருக்கிறார்கள். வருக வருக, காவல்துறையே வருக. என்ன செய்தி? எல்லையிலே எதிரிகள் புகுந்து விட்டனரா? என் உதவி தேவையா? இல்ல, உன்னால பொதுஜனங்களுக்கு தொல்லை, எங்களுக்கு புகார் வந்திருக்கு. தொல்லையா? என்னால் மக்களுக்கு தொல்லையா? ஆமா, அதுக்காக உன்னை கைது செய்ய வந்திருக்க. நான் என்ன குற்றம் செய்தேன்? யாரையாவது கொண்டேனா? கொள்ளையடித்தேனா? பிறர் குடியை கெடுத்தேனா? என்னையே கைது செய்யும் அளவுக்கு இந்த நாட்டிலே அராஜகம் பெருகிவிட்டதா? பைத்தியம் பிடிச்சு நீ கலாட்டா செய்யறதா புண்ணிய கோட்டியா எங்களுக்கு போன் பண்ணார். பைத்தியமா? பைத்தியம் எனக்கா அவனுக்கா? காவல்துறையின் பிரதிநிதியே, என்னை ஒரு கைதேர்ந்த டாக்டரிடம் அழைத்து சென்று காட்டு. எனக்கு பைத்தியம் இல்லை என்று நான் நிரூபித்து விட்டால் உன் காவல்துறையின் மீதே நான் மானநஷ்ட வழக்கு தொடர்வேன். அதற்கு நீ தயாராய்? எனக்கு என்ன சட்டம் தெரியாதென்றா நினைத்தாய்? என்னை அழைத்து செல்ல உன் கையிலே வாரண்ட் இருக்கிறதா? வாரண்ட் தலை அரிக்கிறதா? கொக்கென்று நினைத்தாயோ கொங்கலவா? அப்படி கேளுங்கள் மகாராஜா. வாரண்ட் இருந்தால் ராஜா மட்டுமல்ல, நானும் கூட வருவேன். ஆமாம் தளபதி. இப்போது போலீஸ் மந்திரி யார்? இலாக்காக்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பதால் இப்போது போலீஸ் மந்திரி யார் என்று தெரியவில்லை. அநேகமாக அவரா? அவர் என்னுடைய இனிய நண்பராயிற்றே. மகாராஜா, அமைச்சருக்கு தெரியாமல் இவர்கள் எல்லாம் கீழ்மட்ட அதிகாரிகளின் பேச்சை கேட்டு வந்திருக்கிறார்கள் போல் இருக்கிறது. கீழ்மட்டத்திலே உள்ளவர்களின் தவறான நடத்தையினால் தானே மேல்மட்டத்திலே உள்ளவர்களுக்கு கெட்ட பெயரே ஏற்படுகிறது. குற்றவாளிகள் எல்லாம் வெளியே, நிரபராதிகள் எல்லாம் உள்ளே. இதுதான் இந்த நாட்டின் சட்டமா? என்ன கொஞ்சமும் இரக்கமின்றி மேஸ்திரி ராமுவை கொலை செய்தானே அந்த புண்ணிய கோடி, அவனை கைது செய்தீர்களா? புண்ணிய கோட்டியா? மேஸ்திரி ராமுவை கொலை செஞ்சான? என்னையா வளர்ற? ஆமா, நாடாளும் என்னையே விருந்து களைத்து புலிக்கூண்டிலே தள்ளி கொள்ள பார்த்தானே புண்ணிய கோடி. அதை போல் மேஸ்திரி ராமுவையும் ஏன் கொலை செய்திருக்க கூடாது? சாட்சி இல்லாமல் எங்கள் தர்மராஜா எதையும் சொல்ல மாட்டார் காவல்துறை. நடந்த கொலையை கண்ணால் பார்த்த சாட்சியே கைவசம் இருக்கிறதா? நடந்த உண்மையை பகரு. மேஸ்திரி ராமுவை புண்ணிய கோட்டி கொலை செஞ்சத நீ பாத்தியா? பகரு பகரு, நான் பக்கத்தில் இருக்கிறேன். பகரு. தயங்காதே தங்கையே, தைரியமாக சொல். எனக்கு இந்த கொலையை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆமா, நீ சிறுமி, உனக்கு என்ன தெரியும்? காவல்துறையினரே உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்னையாது ஒரே குழப்பமா இருக்கு. உங்களுக்கு குழப்பம் இருப்பதால் தான் குற்றவாளியை விட்டுவிட்டு நிரபராதி கைது செய்ய வந்திருக்கிறீர்கள். தளபதி, ஐயா அவருடைய விலாசத்தை வாங்கிக்கொள். அடுத்த வாரம் ஐஜி சதானந்த வருகிறார். அவரிடம் இவரை பற்றி சொல்லலாம். உத்தரவு. உங்களுக்கு ஐஜியை தெரியுமா? கிட்டிப்பில் இருந்து கிரிக்கெட் ஆடிய பருவம் வரை நானும் அவரும் இணைபிரியாத நண்பர்கள். ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்பார்ச்சுனேட்லி அவர் ஐஜி ஆகிவிட்டார், நான் அரசனாகிவிட்டேன். நான் வர்றேங்க. சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆபத்து என்றால் ஓடி வந்து ஆராய்ச்சி பண்ணி அடியுங்கள். தங்கையே, ஏன் உண்மையை சொல்லாமல் மறைத்து விட்டாய்? தர்மராஜா, அரசரிடமே சொல்லிவிட்டோமே, மற்றவரிடம் ஏன் சொல்ல வேண்டும்? அதனால் தான் சொல்லவில்லை. என்ன பெண்ணே சிலையை போல் நிற்கிறாய்? இந்த ஒப்பன் செய்த சூழ்ச்சி எப்படி புரியடித்தேன் பார்த்தாயா? தர்மராஜா, உண்மையை சொல்லுங்க. நீங்க யாரு? பல்லவனுக்கு மாவன், பாண்டியனுக்கு மச்சான், சோழனுக்கு தம்பி, சூரகோட்டை ராஜா. என்னையே ஏமாத்த பாக்குறீங்களே. உங்க அப்பன் எலிப்புலி வச்சு இந்த புலிய பிடிக்க பாக்குறானே, நானா ஏமாறுவேன்? உனக்கும் பெப்பேன், கொப்பனுக்கும் பெப்பேன். அரசே, எனக்கு உனக்கு மட்டுமல்ல, உங்க தாத்தனுக்கும் பெப்பேன். பண்ணமலரே, வாரத்து நிலவே வா. வணக்கம் வேண்டே. மங்களம் உண்டாவும், பாடியும் இன்னும் கொஞ்சம் பெருக்கட்டும். இந்த மன்னவனை தேடி வந்த காரணம் என்ன? உன் செவ்வாய் திறந்து செப்பு. குறுநில மன்னராகிய என் தந்தை உங்கள் தங்கைக்கும் என் தமையனுக்கும் திருமணம் நடக்காதென்று
தயாரன் சொல்லிவிட்டார். அப்படியா? தன் மகனின் கல்யாணத்துக்கு தடை போட்டு நிறுத்துபவன் அப்பன் அல்ல, அற்பன். என்னிடமா மோதி பார்க்கிறான் அந்த சுப்பன். நீ என் தூதனாக புண்ணிய கோடியிடம் செல். சரி. முறைப்படி என் தங்கையை பெண் கேட்க வருகிறானா அல்லது நான் படையெடுத்து வந்து அவன் மகனை சிறைபிடிக்கட்டுமா என்று கேள். ஜாவ், நான் இருக்க பயமேன் தங்காய். பரிமாணம் செய்யும் தென்னவா மன்னவா வந்தன். யாரா நீ? அதர்மத்தை அளித்து தர்மத்தில் நிலைநாட்ட வந்திருக்கும் கர்ம வீரர் தர்மராஜாவின் தளபதி நான். இப்பொழுது தூதுவனாக வந்திருக்கிறேன். ஓஹோ, கிறுக்கனுக்கு கிறுக்கனா? மரியாதைக்கு மரியாதை. எங்கடா வந்த? தூதுவனாக வந்தவருக்கு சமாந்தஸ்து கொடுக்காமல் இருக்க வைத்தே பேசிக் கொண்டிருக்கிறாயே, இதுதான் பண்பா? பஜாவ்! டடன்டங், 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 தொட்டராய். மரியாதை தெரியாத மன்னா, என் மாமன்னரிட்ட ஆணையை கூறுகிறேன் கேள். ஒழுங்கா மரியாதையா உன் பையனுக்கும் லதாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கல, இன்னும் 24 மணி நேரத்திற்குள் எங்கள் தர்மராஜா படையெடுத்து வந்து உன் மகனை சிறையெடுத்து லதாவுக்கு கல்யாணம் செய்து வைப்பார். என்ன சொல்லுகிறாய்? அதெல்லாம் பண்ணப்படாது. என்ன வில்லன் பார்வை பாக்குற? நல்லா இல்லையாப்பா? என்ன என்ன துப்பாக்கி தூக்குற? நான் தூதுவனப்பா. ஏண்டா குரங்கு பயல, என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து இப்படி உட்காருவேன். ராஸ்கல், இனிமே நீயோ அந்த கிறுக்கு பயலும் இந்த வீட்டு பக்கம் வந்தீங்க பிடிக்குதே. அமுத்திட்டியா? அமுத்திட்டியா? விரல வச்சு சும்மா இருக்க மாட்டியாப்பா? என்ன ஆயுதம்? நான் போட்டு விட்டேன், நீ போட்டு விடு. நான் தூதவன். நான் துப்பாக்கியால் சுட்டால் நான் ஐக்கிய நாட்டு சபைக்கே போக வேண்டி வரும். பிறகு உன் பதவிக்கு ஆபத்து. இது தேவையா உனக்கு? உனக்கு பதவி வேண்டாமா? மரியாதையாக எங்கள் தர்மராஜாவிடம் பணிந்து போ. டேய் மாதவா, சங்கரா, ஆறுமுகம், பாலமுருகா, இவனை சாவடி அடிச்சு வெளியே தூக்கி போடு. ஏண்டா என் மகனை சிறையெடுக்க போறியா? உன்னை நான் பழிக்கு பழி வாங்காமல் விட மாட்டேன். உண்மையானே மகாராஜா. தளபதி, இதெல்லாம் கோலம். தூது சென்ற இடத்துல எதிரிகள் தொல்லை கொடுத்தார்களா? தொல்லை தரவில்லை, என்னை உதைக்க வந்தார்கள். அப்படியா? நீ என்ன செய்தாய்? நான் விடுவேன், ஓடி வந்து விட்டேன். பலே, நீ வீரன். நன்றி மன்னவா. ஒருத்தன் என்ன பதில் சொன்னார்? என்னை வெளியே தள்ளி விட்டான். இனிமே நீ அந்த லதாவை பார்க்கவும் கூடாது, இந்த ரூமை விட்டு வெளியே போகவும் கூடாது. காவலாம் காவல். சேவல் கொடியோன் செந்தில் வடிவேலனை வணங்கும் எனக்கு காவல் ஒரு தடையா? உடைப்பேன் அந்த தடையை, சிறை எடுப்பேன் அவர் மகனை. தளபதி, நமது ஆணைப்படை, குதிரைப்படை, காலாட்படை எல்லா படைகளும் புறப்படட்டும். மகாராஜா, அந்த மூர்க்கனை ஒழிக்க தங்கள் உரையில் உறங்கி கிடக்கும் அந்த மூங்கில் கத்தி ஒன்று பார்த்தாதா? எங்கே இது? அது அள்ளையில். எந்த நாயாவது இந்த பக்கம் தலை நீட்டிச்சு